மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்காததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தடுப்பணைக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையில் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். தற்போது 43.71 அடி மட்டுமே நீர் இருப்பதால் நீர் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடி மேற்கொள்வது கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் வேதனை தெரிவித்துள்ள சேலம் மாவட்ட விவசாயிகள் கர்நாடகாவிலிருந்து தண்ணீரை பெற்றுத்தர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறையினால் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கேன் தண்ணீரை நாங்கள் 35 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்குகின்றோம். இதே சூழ்நிலை போனால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. விவசாயம் இல்லை என்றால் உணவுக்கு எங்கே செல்வது என்று யாரும் சிந்திப்பதில்லை. ஆகவே நாம் தண்ணீரை மற்ற உதவித்தொகைகளை வழங்கி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தண்ணீர் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் உணவுக்காக எந்த மாநிலத்தை நாம் சென்று கையேந்த வேண்டும். இதனிடையே மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே ஆத்தூர் தடுப்பணையின் கதவணை ஷட்டருக்கு மாலை அணிவித்து வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி விவசாயிகள் அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க போனாலும் எங்களை ஆட்டி படுத்த நாங்கள் என்ன யோசிப்பட்டு பார்ப்போம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.